எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். பார்த்தீங்களா, சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கிறது மட்டுமல்ல, அதை எடுத்துக்கொண்டு நம் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டும். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் இருக்க சகோதரனே சகோதரியே, அநேக சத்தியங்களை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் அதை தியானித்து பிரசங்கித்து தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக உபதேசங்கள் வேதத்திலிருந்து நாம் போதித்திருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது பரலோக தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே வாசித்த கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தீர்களா? முதலில் நாம் வாசித்த பொழுது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இரண்டாவது இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தீங்கு நாளில் அதை எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒரு யுத்தத்தை செய்யும்படி சொல்கிறார். போர் சேவகனாய் நீ எல்லா உடையும் நீ உடுத்திக்க. ரெண்டாவது யுத்தத்தில் யுத்தம் பண்ணு என்று சொல்கிறார். எனக்கு அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சாத்தானோடும் பொல்லாத ஆவிகளோடும் ஒரு போராட்டம் உண்டு என்பதை அறிந்து கொண்டு, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, மாம்ச இரத்தத்தை தான் சத்துரு முன்னாடி கொண்டு வருவான். ஆனால் அதற்கு பின்பு ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தேவனுடைய ஜனங்கள் தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னை போன்ற ஊழியக்காரர்களும் உங்களை போன்றவர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய பரிசுத்தவான்களும் தீங்கு நாளிலே சாத்தானை எதிர்த்து நின்று ஜெயிக்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நம்மளிடையே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது 7 ஆவிக்குரிய ஆயுதங்களாய் அது காணப்படுகிறது. நான் அதை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது 1 சத்தியம் என்னும் கச்சை, 2 நீதி என்னும் மார்க்கவசம், 3 ஆயத்தம் என்னும் பாதரட்சை, 4 விசுவாசம் என்னும் கேடகம், 5 இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, 6 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், 7 ஆவியினாலே ஜெபம் பண்ணுதல். மொத்தம் 7 ஆவிக்குரிய ஆயுதங்கள் உடையதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இந்த 7 ஆவிக்குரிய ஆயுதங்களுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் சாத்தானோடும் அவன் கூட்டத்தாரோடும் சாத்தானுடைய தந்திரங்களோடும் எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை ஜெயித்தார்கள். மோசேயின் கை உயர்த்தப்பட்டிருந்தது. மோசேயின் கையிலே கோல் இருந்தது. அந்த கோல் உள்ள கை உயர்த்தப்பட்டது மலையிலே. எனக்கு அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் சீயோன் மலையிலே கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். இன்றைய கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அவர் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது கரங்களை உயர்த்தி சீசர்களை ஆசீர்வித்து கடன் செல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே பரலோகத்துக்கு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து சீசரை அழைத்து அவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50-51 வாசித்து நாம் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி காட்டுவோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50-51 வாசிப்போமாக. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து
பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அந்த ஆசீர்வாதித்த அந்த கை இன்றைக்கும் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. பரலோகத்திலே அந்த சீயோன் மலையிலே கிறிஸ்துவின் கரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. எதற்காக? சாத்தானே அவன் சேனைகளை நாம் முறியடித்து ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. உயர்த்தப்பட்ட அந்த கை கீழே விழவில்லை, அது உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது சீயோன் மலையிலே அந்த கரம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது தேவ சமூகத்திலே உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் தான் நாம் வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டுமாம். கைகளை உயர்த்தி ஜெபம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கைகளை உயர்த்த வேண்டும். அப்பொழுது தேவனுடைய கை அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறதை காண்போம். கிறிஸ்துவின் கை உயர்த்தப்பட்டிருக்கிறதை காண்போம். அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக அவர் சீசர்களை அழைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி என்று சொல்லி வாசிக்கிறோம். மீண்டும் அந்த 50 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24:50 நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர் பெத்தேனியா வரைக்கும் அவர்கள் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கும் கிறிஸ்துவின் கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? சாத்தானி அவன் சேனைகளின் ஜெயிப்பதற்காக, அவன் தந்திரங்களை ஜெயிப்பதற்காக அந்த கை உயர்த்தப்பட்டிருக்கின்ற நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்படி என்றால் உயர்த்தப்பட்ட கை நம்மிடத்தில் எதை பார்க்கிறது? நாம் யுத்தம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய ஒரு போராட்டத்திலே நாம் யுத்தம் பண்ணுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஆம் சகோதரனே சகோதரி, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராடினார்கள், பெலிஸ்தியரோடு போராடினார்கள், அமலேக்கரோடு போராடினார்கள், அநேக ஜாதிகளோடு அன்றைக்கு வனாந்திரத்திலே போராடினார்கள். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வனாந்திரத்திலே சகோதரனே சகோதரியே, நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே சாத்தானோடும் அவனுடைய பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடும் அந்த லோகாதிகளோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே நிலை நிற்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே தான் தேவனுடைய சர்வாயத்தை வர்க்கத்தை தரித்து கொண்ட நாம் அந்த தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. மீண்டுமாய் எபேசியருக்கு நாம் திருப்புவோமா? 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? அந்த 13ஆம் வசனத்தை நாம் வாசித்து விட்டு அந்த 7 ஆயுதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 7 ஆயுதங்கள் என்றால் என்ன? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினுடைய 7 ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்றால் என்று ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். மீண்டுமாய் எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமாம், எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டைய எல்லாம் எடுத்துக்கங்க, எடுத்துட்டு யுத்தத்துக்கு போங்க என்று சொல்லி எங்கள் கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக சத்தியனும் கச்சையினும் ஆயுதத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏற்கனவே கூட சொன்ன 7 ஆயுதங்கள் மீண்டும் என்றால் அதை நான் சொல்லுகிறேன். 1 சத்தியம் என்னும் கச்சை, 2 நீதி என்னும் மார்க்கவசம், 3 ஆயத்தம் என்னும் பாதரட்சை, 4 விசுவாசம் என்னும் கேடகம், 5 இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, 6 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், 7 ஆவியினாலே ஜெபம் பண்ணுதல் என்று சொல்லி 7 ஆயுதங்கள் நிறைந்த ஒரு அம்பரா துணிதான் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆமாம், அம்பரா துணி. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் அம்புகள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்குள்ளே இன்றைக்கு ஆவிக்குரிய பட்டயம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டு. மகிமை உண்டாவதாக. முதலாவது சத்தியம் என்னும் கச்சையை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போமா? எடுத்து 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். பார்த்தீர்கள் என்றால் சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்கள். நாம் ஏற்கனவே வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது, என் குமாரனே, நீ இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர்ச்சகனாய் தீங்கணுவி என்று சொல்லி, ஒரு போர்ச்சகவன் கச்சையை கட்ட வேண்டும். என்ன கச்சை? சத்தியம் என்னும் கச்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் என்னும் கச்சை என்றால் என்ன என்பதை முதலாவது ஒரு ஆயுதத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு வேத பண்டிதர் இப்படியாக சொல்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சத்தியம் என்னும் கச்சை என்றால் என்ன என்று சொல்லி எழுப்பிவிட்டு அவர் சொல்கிறார், பரமபிதாவினால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசுவே மெய்யான தேவனும் சத்தியம் உள்ளவரும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? பரலோகத்திலிருந்து
அனுப்பப்பட்ட பரலோகத்திற்கிற பரமபிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரே நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே, இயேசுவாகிய கிறிஸ்து மட்டுமே என்று விசுவாசிக்க வேண்டுமா? அவர் எப்படிப்பட்டவராம்? மெய்யான தேவனும் சத்தியம் உள்ளவரும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கச்சையை கட்டி கொண்டு இருக்கிற ஒரு போர்ச்சேவர்களாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார். அதற்குரிய ஒரு சில வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். The book of 1 John chapter 5 verse 20. 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து தேவனை உயர்த்தி காட்டுவோமாக. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தருள்ளார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்கும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனமாய் பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டுமா? ஏனென்றால் இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிற அந்தி கிறிஸ்துவின் கூட்டம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு மெய்யான தேவன் இல்லை என்று மறுதலிக்கிற கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு மனுஷன், உண்மைதான். அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார், தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார், தேவகுமாரனாய் வெளிப்பட்டார், உண்மைதான். ஆனால் அவர் யார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுமா? எனக்கு அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் சத்தியம் என்று கச்சை. இயேசுவே கிறிஸ்து அல்ல என்று சொல்லிற மறுதளிக்கிற கூட்டம் உண்டு என்று சொல்லி இதே யோவானிலே வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். The book of 1 John chapter 2 verse 22. இயேசுவை குறித்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பாருங்க, இயேசுவை நல்ல கவனி, இயேசுவை கிறிஸ்து அல்ல. பாருங்க, மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசுவை ஒரு கூட்டம் சொல்லுகிறதாம் கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பாருங்க, பிதாவையும் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இந்த சத்தியத்தை அவன் மறுதலிக்கிறான். அந்தி கிறிஸ்துவின் ஆவிய உடையவர்கள் இயேசுவை கிறிஸ்து அல்ல, அவர் மெய்யான தேவன் அல்ல, அவர் நித்திய ஜீவனுடைய தேவன் அல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இந்த சரீரமாகிய சபையில காணப்படுகிறது. ஏதோ அந்தி கிறிஸ்துவின் ஆவிய உடையவர்கள் அப்படி சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வந்தது உண்மைதான், அவர் தீர்க்கதரிசியாய் வந்தது உண்மைதான், மாம்சத்திலே வெளிப்பட்டது உண்மைதான். ஆனால் எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு என்னும் அந்த சரீரத்துக்குள்ளே அந்த தேவன் வெளிப்பட்டார், கிறிஸ்து வெளிப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் அதிசயம், அவர் சர்வ வல்லமையுள்ள பிதா என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியிலே வாசிக்கிறோம். அவர் சமாதான பிரபு என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு சகோதரனே சகோதரியே, சத்திய என்னும் கச்சையை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். மெய்யான தேவனாகிய கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டம் இன்றைக்கு இருக்கிற என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் நித்திய ஜீவன் உள்ளவர், அவர் மெய்யான தேவன், அவர் பிதாவிலே இருக்கிறவர், பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தான் பிதாவையும் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு என்று சொல்வார். நம்ம அந்த வசனத்தை கூட நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். The book of John chapter 14 verse 6. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம்
4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அதை மனதார விசுவாசிக்க வேண்டும். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக, நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்ப்பதற்காக, நமக்கு வர வேண்டிய மரணத்தை சுமந்து தீர்ப்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியாய், தேவ ஆட்டுக்குட்டியாய், கிருபாதார பலியாய் அவர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். ஆனால் அவர் யார்? அவர் கிறிஸ்து என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுக்குள் இருக்கிற, பிதாவுக்குள் இருக்கிற தெய்வம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் ஜோதியில் ஜோதியானவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் மெய்தேவனில் மெய்தேவனவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை மனதார விசுவாசிக்கும் பொழுதுதான் சத்தியம் என்னும் கச்சை நாம் கட்டப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு திருஷ்டாந்தத்தை நாம் பார்க்க போகிறோம். அலெக்சாந்திரியா பட்டணத்திலே ஒருவன் இருந்தார். அவர் அப்போலோ என்று நாம் வாசிக்கிறோம். அவர் கர்த்தருடைய மார்க்கத்தை நன்கு அறிந்த ஒரு தாசன். அவர் என்ன செய்கிறார்? எபேசு பட்டணத்துக்கு வந்து யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தையும் மனம் திரும்புதலை குறித்தும் அவர் பிரசந்தி கொண்டிருப்பதை அங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிலா, பிரிஸ்கிலா கேட்டார்கள். உடனே அவர்கள் கிறிஸ்துவை குறித்து அப்போலோவுக்கு அறித்தார்கள். இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி வேத வாக்கியங்களை வைத்து விவரித்து காண்பித்தார்கள். உடனே அப்போலோ அதை ஏற்றுக்கொண்டு உடனே போய் ஆகாய் நாட்டுக்கு சென்று இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்கள் மூலமாய் பிரசங்கிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியை எடுத்து நாம் வாசிப்போமா எல்லோரும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 24 to 28 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். The book of Acts chapter 18 verse 24 to 28. அப்போஸ்தலருக்கு எழுதிய நிருபம் 18ஆம் அதிகாரம் 24 to 28 வரை வாசித்து தேவனை நாம் உயர்த்தி காட்டுவோமாக. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுண்ணவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் ஆகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீசர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். ஆமென். பாருங்க, வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலே, வேத பகுதியிலே 28ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவன் அங்கே வந்த பின்பு ஆகாய நாட்டுக்கு இந்த அப்போலோ யூதன் அலெக்சாந்தர் பட்டணத்தில் பிறந்த சாதுரியவானும் வேதாகமங்களை வல்லவனுமான அப்போலோ என்பவர், அவர் இந்த ஆகாய நாட்டுக்கு வந்த பின்பு அவர் என்ன செய்கிறார்? வெளியரங்கமாக யூதருடனே பலமாய் தர்க்கம் பண்ணினார். என்னவென்று? இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடினால் கிருபையினாலே விசுவாசிகளானவருக்கு மிகவும் உதவியாயிருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான என் தேவனுடைய பிள்ளை, அப்போலோ உடனே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுதான் கிறிஸ்து, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுதான் மேசியா என்று சொல்லி உடனே விசுவாசித்து அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? சத்தியம் என்னும் கச்சையை அவர் கட்டி கொண்டார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே சத்தியம் என்னும் கச்சையைத்தான் சாத்தான் இன்றைக்கு அநேக வழிகளிலே மறைத்து அவன் அநேக காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு நபர்தான், அவரை போல அநேகம் பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி
இங்கே உலகமெங்கும் சொல்கிற அநேக காரியங்கள் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்படி அல்ல. பரலோகத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரே ஒரு நபர் யார் என்றால் இயேசுவாகிய கிறிஸ்துவே என்பதை நாம் மனதார விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவர் மூலமாய்த்தான் நான் பிதாவிடத்தில் போகிறேன் என்கிற அந்த மனப்பூர்வமான அந்த விசுவாசமும் அந்த மனப்பூர்வமான அந்த விசுவாச அறிக்கையும் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய அந்த சத்திய கச்சையை நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க விரும்புகிறீர்களா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நிற்க விரும்புகிறீர்களா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி வரும்படி விரும்புகிறீர்களா? நல்ல போர்ச்சேகவனாய் நல்ல கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு யுத்த வீரனாய் இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் சத்திய எனும் கச்சையை எடுத்து கட்டி கொள்ள வேண்டும். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கையிட வேண்டும். அப்பல்லோ அவன் வல்லவன், வேதாமங்களில் வல்லவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உடனே மனம் திரும்பினார். உடனே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உடனே அவர் மேசியா என்றும் உடனே கிறிஸ்து என்று சொல்லி வேத வாக்கியங்களை கொண்டு அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியங்களை கொண்டு பிரசங்கம் பண்ணி அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபையினாலே உதவியா இருக்கிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த அருமையான இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரர்கள் உடனே சத்தியன் கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள். யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரி, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவே கிறிஸ்து, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இன்றைக்கு எனக்காக யாவற்றையும் சிறுவிலை செய்து முடித்திருக்கின்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போமானால் நாம் கச்சையை கட்டி கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். இதுதான் முதலாவது ஆயுதம், சத்திய என்னும் கச்சை. இரண்டாவது அங்கே பார்க்கிறோம், நாம் வாசிப்போமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் மீண்டும் திருப்பிக் கொள்வோம். அதிலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மீண்டும் எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்கவசம் பார்த்தீங்களா? போருக்கு போனா வெறுமனே போக மாட்டாங்க போர்ச்சவர்கள், ஒரு மார்க்கவசத்தை தரித்துக் கொள்வார்கள். அப்பொழுதுதான் அந்த யுத்தத்தில் யாராவது எதிராளி ஏதாவது வீசினா அந்த மார்க்கவசத்தில் பட்டு அது சேதாரம் இல்லாமல் தப்பித்துக் கொள்வார்கள். இங்கே பார்க்கிறோம், நீதி என்னும் மார்க்கவசம் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆயுதம். அப்படி என்றால் அந்த நீதிக்குரிய மார்க்கவசம் என்றால் என்ன? நாம் வாசிப்போமா? ஒரு வார்த்தையை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? நீதி என்னும் அந்த மார்க்கவசத்தை குறித்து ஒரு வேதமன்றர் இப்படியாக சொல்கிறார், அது கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்று சொல்கிறார். நாம் ஒரு வசனங்களை வாசித்து நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்வோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 18, 19, 20 வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். பார்த்தீர்களா? அதான் அந்த வேத பண்டிதர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உபதேசம்தான் நீதி என்னும் மார்க்கவசம். இங்கே ஆண்டவரும் சொல்லுகிறார், பாருங்க, உயிர்த்தெழுந்த பின்பு அந்த முன்குறித்த மலையிலே அந்த 11 சீசர்களும் அழைத்து வந்து அவர் சொல்லுகிறார், 20ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? சீசலுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். அது எங்கே பார்க்கிறோம்? மலை பிரசங்கத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நாம் அதை எடுத்து வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீசர்கள் கூடி வந்திருக்கிற பொழுது அவர் தன் வாயை திறந்து உபதேசித்து சொல்வது என்னவென்றால் என்று சொல்லி அந்த பகுதியை வாசிக்க போகிறோம். எல்லோரும் வாசிப்போமா? முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்வோமா? நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணியும்படி
நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? எல்லோரும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 1-2ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்க கேட்போம். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், பார்த்தீங்களா, அவர் வாயை திறந்து அவர் திரளான ஜனங்களை கண்டு முதல்ல மலையில ஏறிட்டாரு. ரெண்டாவது, அவர் உட்கார்ந்த பொழுது அவர் சீசர்கள் அவரிடத்தில் வர்றாங்க. சீசர்கள் தான் வர்றாங்க. திரளான ஜனங்கள் மலைக்கு வரல. திரளான ஜனங்கள் பூரா கீழே இருக்கிறாங்க. அதை கண்டுட்டு மலைக்கு மேலே ஏறுறாரு. சீசர்கள் தான் அவரிடத்தில் வருகிறார். வரும்பொழுது அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லி அங்கே பார்க்கணும். கிறிஸ்துவின் உபதேசம் அங்கே புறப்பட்டு வருகிறது. நீதி என்னும் மார்க்கவசம் அங்கே புறப்பட்டு வருகிறது. ஒரு போர்ச்சேவனுக்கு மார்க்கவசம் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் முதலை பார்த்தோம் சத்திய என்னும் கச்சை. இரண்டாவது ஆயுதம் நீதி என்னும் மார்க்கவசம். இந்த மார்க்கவசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து அந்த நீதியை குறித்து பேசுவதை அங்கே பார்க்கிறோம். நாம் எல்லோரும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை முதலிலே வாசிப்போம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதியை குறித்து தன் வாயை திறந்து பேசினார். அவர் சொல்றாரு, வேதபாரகர்கள் பரிசேயர் என்ப நீதியிலும் நியாயப்பிரமாணத்தின் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவின் உபதேசம்தான் நீதி என்ற மார்க்கவசம் புறப்பட்டு வருகிறது. கிறிஸ்து வாயை திறந்து சொல்லும் பொழுது வேதபாரகர்களும் பரிசேயர் என்ற நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, ஒரு நீதியை பார்ப்போமா? கிறிஸ்துவின் நீதியை ஒன்றை பார்ப்போமா? அதான் மார்க்கவசம். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வது மட்டுமல்ல, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது சத்திய எனும் கச்சையை பார்த்தோம். இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசத்தை பார்க்கிறோம். நீதி என்னும் மார்க்கவசம் என்பது கிறிஸ்துவின் உபதேசம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையும் அதற்கு ஒத்து இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பரிசேயர் வேதபாடு நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் அந்த ஒரே ஒரு நீதியை பார்ப்போம். மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரம் முழுவதும் கிறிஸ்துவின் உபதேசம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களும் மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரத்தை நாம் இருதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, தேவன் எழுதிய கர்த்தர் அருளின வேதம் ஒவ்வொரு தேவனுடைய இருதயத்திலும் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய உபதேசம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய உபதேசம் நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். சகோதரனே, சகோதரியே, இங்கே பார்க்கிறோம் நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே ஒன்றை நாம் பார்ப்போமா? அதே அதிகாரத்தில் நிறைய இருக்கிறது, நேரம் இல்லை. ஒன்றே ஒன்று, ஒரு எக்ஸாம்பிளுக்காக, உதாரணத்துக்காக நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். 21, 22, 23, 24. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணர் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. முதல் நீதி அந்த மார்க்கவசம் காணிக்கையிலிருந்து ஸ்டார்ட் பண்றாரு. எனக்கு அருமையான இந்த தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சபை கூடி வர்றோம், யாராவது நமக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் இருக்குமானால்
ஒரு பிரச்சனை இருக்குமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? முதலில் ஒப்புரவாக வேண்டுமா? ஒப்புரவாகிட்டு தான் காணிக்கை செலுத்த வேண்டும். இது நம்ம சபையில காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யோசித்து பாருங்கள். என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நாம் ஒப்புரவாகிட்டு காணிக்கை செலுத்துகிறோமா? ஆண்டவர் சொன்னாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அதான் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சீசலை பார்த்து சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோவித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லி இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கெல்லாம் நீதியின் மார்க்கவசியத்தை குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை. காணிக்கை செலுத்தினால் போதும், கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். உண்மைதான். நாம் கர்த்தருக்கு கொடுப்போமானால் அவர் திரும்ப நூறத்தனையை கொடுத்து விடுவார். ஒருவனுக்கும் கர்த்தர் கடனாளியாக இருக்க மாட்டார். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும். நாம் காணிக்கை செலுத்தும் பொழுது கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து நின்று, ஆவிக்குரிய பலிபீடத்தில் நின்று நாம் காணிக்கை செலுத்தும் பொழுது, இன்னைக்கான நேரங்களில் கூட பலிபீடம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் உண்டு. நியாயப்பிரமாணத்தில் தான் பலிபீடம் இருக்கின்றது. நியாயப்பிரமாணத்தில் பலிபீடம் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் ஆவிக்குரிய பலிபீடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி பலிபீடம் இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். நீ பலிபீடத்திலிருந்து வந்து சொல்லியிருக்க மாட்டார். சீசரை பார்த்து நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் சொன்னார், உன் பலிபீடத்தின் மேல் காணிக்கை செலுத்து என்று சொல்லி. அது ஒரு ஆவிக்குரிய பலிபீடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பலிபீடத்தில் தான் நாம் ஒப்புரவாகி காணிக்கை செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உறுதிப்படுத்தி சீசருக்கு சொல்வதை இங்கே பார்க்கிறோம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலிபீடம் உண்டு சகோதரனே சகோதரியே. அந்த பலிபீடத்தில் வரும் பொழுது நாம் ஒன்றை கவனமாய் யோசித்து பார்க்க வேண்டும். நான் மார்க்கவசியத்தை தரித்து கொண்டு, நீதி என்னும் மார்க்கவசியத்தை தரித்து கொண்டு மகளாக இருக்கிறேனா என்பதை குறித்து நீங்கள் கவனமாய் யோசிக்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் முதலாவது பார்த்து சத்திய எனும் கச்சை, 2 நீதி எனும் மார்க்கவசியத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் காணிக்கை செலுத்தும் பொழுது நாம் ஒப்புரவாகி காணிக்கை செலுத்துகிறோமா? கணவன் மனைவி அநேக நேரங்கள் சண்டை போட்டுக்கிட்டு வந்து காணிக்கை செலுத்துவார்கள். ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் அநேக நேரங்களில் சண்டை போட்டுக்கொண்டு காணிக்கை செலுத்தி கொண்டிருப்பார். மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் மனதிலே சண்டை போட்டுக்கொண்டு காணிக்கை செலுத்துவார்கள். அந்த காணிக்கையெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி விடுவார். சகோதரனே சகோதரியே, அந்த காணிக்கையெல்லாம் காயின் காணிக்கை போல் ஆகிவிடும். சகோதரனே சகோதரியே, ஆபேலின் காணிக்கை போல இருக்க வேண்டும் என்றால் அந்த காணிக்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது நீதி என்னும் மார்க்கவசத்தை உடைய காரியமாக அது காணப்படுகிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே கிறிஸ்துவின் உபதேசத்திலே ஆவிக்குரிய நீதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் ஆண்டவர் சொல்வார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். என்ன நீதி? ஆவிக்குரிய நீதி. என்ன நீதி? ஆவிக்குரிய உபதேசம். என்ன உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசத்தை அவர் சுட்டி காட்டுகிறது அங்கே பார்க்கிறோம். அது நீதி என்னும் மார்க்கவசம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாய் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத சேனைகளோடும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. எனவே ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களும், என்னை போன்ற உங்களை போன்ற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு தேவ ஜனங்களும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் இருதயத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள். இருதய பலகையிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கிருபையும் சத்தியம் உங்களை விட்டு விலகாது இருக்கும்படி அது இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். நீதி என்னும் மார்க்கவசமானது உங்கள் இருதயத்தில் எழுதப்படுவதாக. அந்த மார்க்கவசத்தை தரித்து கொண்டு தேவனை உயர்த்துவோமாக, அமலேக்கியனை தோற்கடிப்போமாக. கிறிஸ்துவின் கை உயர்த்தப்பட்டிருக்கு சகோதரனே சகோதரியே. அன்றைக்கு மோசேயின் கை தளர்ந்து போய்கிட்டு இருக்கிறது.
ஆனால் கிறிஸ்துவின் கை தளர்ந்து போகாத கை, அது உறுதியான கை, அது பரிசுத்தமான கை, அது உன்னதத்தின் கை, அது சாத்தானை ஜெயித்த கை. இன்றைக்கும் சீயோன் மலையிலே கிறிஸ்துவின் கரம் உயர்த்தப்பட்டிருக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக யுத்தம் பண்ணுகிற ஜனமாய், ஒரு நல்ல போர்ச்சவனாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவாராக. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் மகிமைப்படுவாங்க. மூன்றாவதாக ஆயத்தம் என்னும் பாதரட்சை.